ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு இந்த ஃபிஷ் டாய் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் கீ செயின் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷை செஞ்சு ஒரு தோரணமாகவும் நீங்கள் வாசலில் மாட்டிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மாடல் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் நாட்டில் போட்டது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை நீங்கள் பின்னிடலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய மாடலில் ஃபிஷ்ஷஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் போட்டிருக்கோம். குட்டி கீ செயின்லேருந்து ஒரு ரோல் ஃபிஷ் டாய் வரைக்கும் எப்படி பின்னுறதுன்னு வீடியோஸ் நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஃபிஷ் கீ செயின் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் ஒயர்ஸை கட் பண்ண போகிறோம். 6 ஒயர் 1.5 அடியில் கட் பண்ணிக்கோங்க, 2 ஒயர் 3 அடியில் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 8 ஒயர் கட் பண்ணணும். இந்த 3 அடியில் கட் பண்ண ஒயர் தான் வால் வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆகும். வாலுக்கு மெஷர்மெண்ட் அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி விட்டுட்டு 1.5 அடியில் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஒயரை ஈக்குவலாக மடித்து இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ரன்னிங் ஒயரை 1/4 அடி முன்பக்கம் வரா மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ணோம் இல்லையா 1.5 அடி ஒயர், அதை ஈக்குவலாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு 1/4 அடி ஒயர் விட்டோம் இல்லையா, இதில் வந்துட்டு 3 அடியில் கட் பண்ணோம் பாருங்கள், அந்த ஒரு ஒயரை நம்ம ஜாயின் பண்ணுவோம். அது அப்புறமா ஜாயின் பண்ணலாம். இப்போ 1.5 அடி ஒயர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் சைடு போகிற ஒயரில் மற்ற எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ஜாயின் பண்ணணும். இப்போ மறுபடியும் 1.5 அடி ஒயர் தான் ஜாயின் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் மட்டும் 3 அடி ஒயரை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வால் வரைக்கும் அந்த ஒயர் வந்துட்டு ட்ராவல் ஆகும். அடுத்து 3வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஈக்குவலாக மடித்து ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அடுத்து 4வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 5வது ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அடுத்து 6வது கட் பண்ணி வச்சுருக்கிற ஒயரை ஜாயின் பண்ணுறேன். இப்போ 6 ஒயர் வந்துட்டு 1.5 அடியில் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஒயர்ஸை வரிசையாக இப்போ நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 3 அடியில் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 2 ஒயரை ஃபர்ஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் நம்ம ஜாயின் பண்ணணும். இதையே நம்ம கடைசியில் ஜாயின் பண்ணுறோன்னா, இப்போ ஒன் சைடு வந்துட்டு ஒயர் லாங்காக இருக்கணும் வால் பின்னுறதுக்கு, ஒன் சைடு மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு ஒயர் இருக்கணும். அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு 1.5 அடி ஒயர்ஸை ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நான் நாட் போட்டு காமிக்கிறேன். மறுபடியும் இன்னொரு முறை இதே நாட்டை வந்துட்டு நான் போட்டு காமிக்கிறேன் பிரிச்சுட்டு. அப்போ தான் இன்னும் கிளியராக உங்களுக்கு புரியும். இப்போ மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு இந்த ஒயரை நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா ஒயர் லாங்காக இருக்கும். இதில் தான் நம்ம வால் பின்னுவோம். இப்போ இந்த ஒயரை மறுபடியும் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 3 அடி ஒயரை மேல் பக்கம் போகுது இல்லையா, அதே அளவுக்கு விட்டுட்டு இப்படி திருப்பி வச்சு நாட் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க எப்படி நாட் போடுறேன்னு. மேல் பக்கத்தில் அந்த 1.5 அடி ஒயர் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு இதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கிற அதே அளவுக்கு இந்த ஒயரும் இருக்கணும். கீழே வந்துட்டு ஒயர் லாங்காக இருக்கும், அதில் நம்ம வால் பின்னுவோம். இப்போ கீழே பாருங்கள், ஒயர் நல்லா லாங்காக இருக்கும், இதில் தான் நம்ம வால் பின்னுவோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி கடைசி ஒயரை ஜாயின் பண்ணணும். மேல் பக்கம் போகிற அதே அளவுக்கு இப்படி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். இந்த ஒயரும் பார்த்திங்கன்னா கீழே லாங்காக இருக்கும், அதில் வால் பின்னுவோம். மேலே வந்துட்டு மற்ற ஒயர் அளவுக்கு இருக்கும். சப்போஸ் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் பக்கம் போகிற எல்லா ஒயரும் அந்த 1.5 அடி ஒயர் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அதே அளவில் இருக்கும். கீழே இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் லாஸ்ட்டு ஒயர் மட்டும் லாங்காக இருக்கும். அது வால் வரைக்கும் நமக்கு ட்ராவல் ஆகும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போது 8 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணியாச்சு. ரைட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு 8 ஒயரையும் வரிசையாக ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து லெஃப்ட்டில் 4 ஒயர், ரைட்டில் 4 ஒயர் இப்படி தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நடுவில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் எப்படி பின்னுறமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடும் பின்னணும். இப்போ சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட் சைடு 3 நாட்டு, லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். வீடியோ வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக பாருங்கள். ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ பக்கத்தில் இன்னும் 2 நாட் போடணும். 3வது நாட் போடுறேன். இப்போ ரைட் சைடு 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நாட் போடுறேன். இப்போ பக்கத்தில் இன்னும் 2 நாட் போடணும்.
இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 நாட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு ரைட் சைடு 2 நாட்டு, லெஃப்ட் சைடு 2 நாட் போடணும். இப்போ ரைட் சைடு 2 நாட் போட்டுக்கிறேன். இந்த அளவு மீன் பின்னுறதுக்கு கரெக்டாக 1.5 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. அதுக்கு கம்மியாகவும் எடுக்க வேண்டாம், ஜாஸ்தியாகவும் எடுக்க வேண்டாம். 1.5 அடி ஒயர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் திக் ஒயர் எடுத்தாலும் சரி, இல்லை தின் ஒயர் எடுத்தாலும் சரி. இப்போது லெஃப்ட் சைடு 2 நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். அடுத்து ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். இப்போ லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக சென்டரில் ஒரு நாட் போடணும், அவ்வளோதான். இப்போ ஒன் சைடு நம்ம பின்னி முடிச்சாச்சு. இதே மாதிரி ஆப்போசிட் சைடு பின்ன போகிறோம். இப்போ நம்ம மீனோட உடம்ப பின்னிக்கிட்டு இருக்கோம். இப்படி திருப்பி மறுபடியும் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் 4 ஒயர், ரைட்டில் 4 ஒயர் இருக்கும். ஒன் சைடு இங்கே சென்டரில் நாட் போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்கிற 2 ஒயர் எடுத்து இப்படி ஒரு கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் நாட் போடும்போது லெஃப்டில் 3 ஒயர், ரைட்டில் 3 ஒயர் இருக்கும். நடுவில் இருக்கிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடுறீங்க. இப்போ மறுபடியும் லெஃப்டில் 3 நாட்டு, ரைட்டில் 3 நாட் போடணும். ரைட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி ரைட் சைடு 3 நாட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ ரைட் சைடு 3 நாட் போட்டாச்சு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு போகிற ஒயரை பிடிச்சி லெஃப்ட் சைடு 3 நாட் போடணும். இப்போது லெஃப்ட் சைடு 3 நாட் போட்டாச்சு. மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போடணும். நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு 2 நாட்டு, ரைட் சைடு 2 நாட் போடணும். ஒன் சைடு நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் பின்னணும். ஃபிஷ் மாடல்லையே ஹேண்ட்பேக் எப்படி பின்னுறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஹேண்ட்பேக் அண்ட் பர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ லெஃப்ட் சைடு 2 நாட் போட்டுக்கிறேன். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 நாட் போட்டு முடிச்சாச்சு. மறுபடியும் சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கிறேன். இப்போது ரைட் சைடு ஒரு நாட்டு, லெஃப்ட் சைடு ஒரு நாட் போடணும். ஃபைனலாக சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இப்போது இந்த ஒயர் பார்த்திங்கன்னா லாங்காக இருக்கும். இதில் தான் நம்ம வால் வந்துட்டு பின்னுவோம். ஓகே, இப்போது இந்த லாங்காக இருக்குது இல்லையா, இந்த ஒயர் அதாவது அந்த கடைசியாக ஒரு நாட் போட்டோம் பாருங்கள், அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை தவிர இந்த உடம்பில் இருக்கிற மற்ற ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இப்போ ஒயர்ஸ் எப்படி சொருகிறதுன்னு பார்க்கலாம். 2 பக்கத்துலேயும் 3 ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகணும். உங்களுக்கு இங்கே பார்க்கும் போதே தெரியும். லெஃப்ட் ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும், ரைட் ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் இந்த 3 ஒயரையும் ஃபஸ்ட்டு வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வச்சுட்டு சொருகி விடுங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை பாருங்கள், ரைட் சைடில் இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைட் நாட்டில் பக்கத்தில் 2 நாட்டில் சொருகி விடணும். ஒரு நாட்டில் மட்டும் சும்மா சொருகிட்டு விட்டுறாதீங்க. பக்கத்தில் 2 நாட்டு இருக்கும். 2 நாட்லேயும் சொருகணும். ஒரு ஒயரை சொருகிட்டு உடனே கட் பண்ணிடக்கூடாது. அப்படி கட் பண்ணிங்கன்னா மற்ற ஒயரை சொருகும் போது இப்போ நீங்கள் சொருகின ஒயர் வந்துட்டு கண்டிப்பாக பிரிஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஒயர் வந்துட்டு உங்களால் சொருக முடியாது. ஏன்னா ஒயர் ரொம்ப குட்டியாக இருக்கும். எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு முறை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஒரே சமயத்தில் எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணணும். ஒயர் சொருக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இப்போது நான் லூஸ் பண்ணுறேன் இல்லையா, இந்த மாதிரி லூஸ் பண்ணிவிட்டு ஒயரை சொருகிக்கோங்க.
பக்கத்தில் பக்கத்தில் 2 நாட் இருக்கு இல்லையா, 2 நாட்லேயும் சொருகணும். இப்போ நான் ஒரு நாட்டில் தான் சொருகியிருக்கேன். இப்போ பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற 2வது நாட்லேயும் சொருகிறேன். இந்த மாதிரி சொருகி விடும்போது கண்டிப்பாக பிரிஞ்சு வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. சப்போஸ் பிரிஞ்சிடும் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, B7000 க்ளூ இருக்கு இல்லையா, அந்த க்ளூவை எல்லா ஒயர்ஸையும் ஒட்டி விட்டதுக்கப்புறம் அந்த ஒயருக்கு அடியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது காஞ்சதுக்கப்புறம் அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. எப்போவுமே நீங்கள் பிடிச்சி இழுத்தாலும் பிரிஞ்சு வராது. நம்மளோட சேனலோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் தான். பேர்ட்ஸ்லாம் எப்படி பின்னுறதுன்னு முதல் முறையாக நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த எல்லா பேர்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி தான் முதுகில் ஒயர்ஸை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருப்பேன். பேர்ட்ஸ் அண்ட் டாய்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் எல்லா வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். இப்போ 3வது ஒயரை நான் சொருகி விடுறேன். லெஃப்ட் ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும் ரைட் ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் வச்சு சொருகி விடுங்க. இப்போ இதுக்கு கீழே 4வது ஒயர் இருக்கு இல்லையா, அதை சொருகி விடுறேன். இப்போது ஒன் சைடு எப்படி சொருகி விட்டனோ அதே மாதிரி தான் இன்னொரு பக்கத்துலேயும் சொருகி விடணும். 2 நாட்டில் சேர்த்து சொருகி இருக்கேன் பாருங்கள். இப்போது ஒன் சைடு சொருகியாச்சு. இதே மாதிரி இந்த பக்கத்தில் சொருகணும். இந்த மாதிரி சொருக்கும் போது ஒரு நாட்டுக்கு மேலே இன்னொரு நாட்டில் இருக்கிற ஒயர் இந்த மாதிரி கரெக்டாக உட்காரணும். ரைட் ஒயர் மேலே இருக்கணும், லெஃப்ட் ஒயர் கீழே இருக்கணும். மாற்றி சொருகிறாதீங்க. 2 நாட்டில் பக்கத்தில் பக்கத்தில் சொருகணும். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் சொருகணும். சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம். எல்லா ஒயரையும் பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகியாச்சு. லாங்காக நம்ம ஒயர் விட்டோம் பார்த்தீங்களா, அது பக்கத்தில் இன்னொரு நாட்டு இருக்கும். அதாவது உங்களால் சொருகி விட முடியாத அந்த நாட்டில் இருக்கிற ஒயரை என்ன பண்ணணும்னா, சும்மா ஃபிஷ்ஷோட உடம்புக்குள்ளே இந்த மாதிரி தள்ளி விட்டுருங்க. ஏன்னா இதை நீங்கள் ஒட்டை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த ஒயர் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் அந்த மீனோட உடம்புக்குள்ளே தள்ளி விட்டுட்டு சொருகி விட்டீங்க இல்லையா, அந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் சிசரை வச்சு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வந்துட்டு டைட் பண்ணணும். டைட் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணணும். எல்லா ஒயரையும் சொருகி இருக்கீங்களான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. சொருகாமல் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக மறுபடியும் உங்களால் அந்த ஒயரை சொருக முடியாமல் போயிடும். ஃபிஷ்ஷே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்துட்டு இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ 2 ஒயர் லாங்காக இருக்குது இல்லையா வால் பின்னுறதுக்கு, இந்த ஒயரில் என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட்டில் 2 ஒயர் ரைட்டில் 2 ஒயர் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்காக 1.5 அடியில் 4 ஒயர் கட் பண்ணிக்கோங்க போதும். உடம்பு பின்னுறதுக்கும் 1.5 அடி ஒயர் தான், வால் பின்னுறதுக்கும் 1.5 அடி ஒயர் தான். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு லெஃப்ட் சைடு 2 ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணணுன்னாக்கா, லெஃப்ட் சைடு ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் சைடு போகிற ஒயர் சின்னதாக இருக்கணும். சின்னதாக இருக்கிற ஒயர் இப்படி பின்பக்கம் வர மாதிரி மடித்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் விடுறோம் இல்லையா, அந்த ஒயர் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். அந்த அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். ரொம்ப பெருசாக விட வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 ஒயரை ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட் சைடு ஒயர் வந்துட்டு குட்டியாக இருக்கணும். இதை நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ரைட் சைடு போகிற ஒயரில் தான் நம்ம அந்த ஹார்ட் ஷேப் மாதிரி அந்த மீனோட வாலை பின்னுவோம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து ரைட் சைடு போகிற ஒயரில் 2 ஒயரை ஜாயின் பண்ணணும். ரைட் சைடு ஒயரை ஜாயின் பண்ணும்போது ரைட் சைடு ஒயர் குட்டியாக இருக்கணும், லெஃப்ட் சைடு ஒயர் லாங்காக இருக்கணும். இப்போ ரைட் சைடு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரைட் சைடு ஒயர் குட்டியாக இருக்கும், லெஃப்ட் சைடு ஒயர் லாங்காக இருக்கும். மீனோட உடம்பு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கிற ஒயர் குட்டியாக இருக்கணும். ஓகே, இப்போ 4 ஒயரை என்ன பண்ணியிருக்கோம், லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே இருக்கிற ஒயர் எல்லாமே குட்டியாக இருக்கும், மேலே இருக்கிற ஒயர் லாங்காக இருக்கும். இதில் தான் இப்போ நம்ம வால் பின்ன போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, சென்டரில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. வால் பின்னுறது கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஹார்ட் கீ செயின் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ நம்ம பின்ன போகிறோம். இங்கே சென்டரில் ஒரு நாட் போட்டாச்சு. அடுத்து ரைட்டில் ஒரு நாட்டு, லெஃப்டில் ஒரு நாட்டு வந்துட்டு போடணும். இப்போ வால் பின்னுறதை இங்கேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2வது நாட்டு ரைட் சைடு போடுறேன். இது வந்துட்டு 3வது நாட்டு. சென்டர் நாட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு நாட்டு. ஓகேவா? இப்போ 3 நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரே டைரக்ஷனில் ஒயர் போகுது பார்த்தீங்களா, லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 2 வருஷம் மாதிரி தெரியுது இல்லையா, அதில் ரைட்டில் ஒரு நாட்டு, லெஃப்டில் ஒரு நாட் போடணும். இது வந்துட்டு 4வது நாட்டு. ரைட் சைடு ஃபஸ்ட்டு வந்துட்டு 4வது நாட் போடுறேன். இதே மாதிரி லெஃப்ட் சைடு 5வது நாட் போடுறேன்.
5வது நாட் போட்டாச்சு. இப்போ மறுபடியும் பாருங்கள், ஒரே டைரெக்ஷனில் 2 ஒயர் போகுது இல்லையா, அதில் நம்ம 6வது நாட்டு 7வது நாட் போடணும். லெஃப்ட் சைடு 6வது நாட் போடுறேன். இப்போ ரைட் சைடு 7வது நாட் போடுறேன். இப்போ 8வது நாட் போட போகிறோம். 8வது நாட் என்ன பண்ண போகிறோன்னா, 6வது நாட்டுக்கும் 7வது நாட்டுக்கும் நடுவில் ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட் போடணும். இது வந்துட்டு 8வது நாட்டு. 8வது நாட் போடும்போது 6 நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஹெக்ஸகன் ஷேப்பில் அந்த ஹோல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ 8வது நாட் போட்டாச்சு. அடுத்து 9வது நாட் போட போகிறோம். இப்போ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 3 ஒயர் தான் லாங்காக இருக்கும். இதில் 3வது ஒயரை பிடிச்சி நம்ம நாட் போட போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடு வந்துட்டு இது 9வது நாட் வந்துட்டு போடுறேன். 3வது ஒயரையும் 2வது ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். அடுத்து பக்கத்தில் ஒரு நாட் போடுறேன். இது 10வது நாட்டு. இப்போ லெஃப்ட் சைடு 9வது நாட்டு 10வது நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கத்தில் 4வது ஒயரை எடுத்து நாட் போடணும். 4வது ஒயர் தான் லாங்காக இருக்கும். ஸோ இது வந்துட்டு 11வது நாட்டு. இது பக்கத்துலேயே 12வது நாட்டு. இப்போ ஃபைனலாக 13வது நாட் போடுறேன். அவ்வளோதான். இப்போது வால் பின்னி முடிச்சாச்சு. அடுத்து இந்த வாலில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இந்த வால் பின்னுறது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஒயர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். அதை ஈவனாக வந்துட்டு கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடணும். இந்த வாலை அப்படியே லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா லெஃப்டில் 3 ஒயர், ரைட்டில் 3 ஒயர் இருக்கும். இதில் ரைட் ஒயர் மேலே இருக்கிற மாதிரியும் லெஃப்ட் ஒயர் கீழே இருக்கிற மாதிரியும் வச்சுட்டு ஒயர்ஸை அந்த உடம்புல எப்படி சொருகி விட்டோமோ அதே மாதிரி சொருகி விடணும். பக்கத்தில் 2 நாட்டில் சொருகி விடணும். இந்த வாலில் வந்துட்டு ஒயர் பிரிஞ்சு வந்துடும் அப்படின்ற டவுட் இருந்துச்சுன்னா ஒயரை சொருகினதுக்கு அப்புறமா B7000 க்ளூ கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுக்காகவே அந்த க்ளூ இருக்குது. அது ஒட்டிடுச்சு அப்படின்னா பிரிஞ்சு வரவே வராது. நியர்பை ஷாப்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைக்கல அப்படின்னா மீஷோவில் ஆர்டர் போட்டுக்கோங்க. மீஷோவில் இருக்குது. ஒரு 70-80 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டதுக்கு அப்புறமா அந்த ஒயருக்கு அடிபாகத்தில் ஒரு கடுகு அளவு அந்த B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டிங்கன்னா எப்போவுமே பிரிஞ்சு வராது. ஏன்னாக்கா இது ஒரு டாய் மாதிரி குழந்தைங்க கையில் கொடுத்தீங்க அப்படின்னா பிடிச்சி இழுத்தா ரொம்ப பல்லில் கடிச்சு அந்த மாதிரி இழுக்கும்போது பிரிஞ்சு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சும்மா அது ஒரு வால் ஹேங்கிங்காகவோ ஒரு கீ செயினாக நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அது வந்துட்டு பிரிஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைங்க கையில் கொடுக்க போகிறீங்க அப்படின்றப்ப மட்டும் B7000 க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் ரெகுலராக ஒயர் குடைகள் பின்னுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டு ஒயர்கள் நிறைய மீறும். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க. இந்த மாதிரி ஃபிஷ் செஞ்சு நீங்கள் சேலும் பண்ணலாம். இப்போ நம்ம 1.5 அடி ஒயரில் இந்த கீச்செயின் பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இன்னும் சின்ன சின்ன துண்டு ஒயர்கள் அப்படின்னாக்கா 1 இன்ச்சு 2 இன்ச்சு ஒயர்களில் கூட பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஃப்ளவர் வேஸ் அண்ட் ஃப்ளவர்ஸுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஃப்ளவர்லாம் செய்யறதுக்கு 3 இன்ச்சு ஒயர் இருந்துச்சுனாலே போதும். அந்த 3 இன்ச்சு ஒயர்லாம் வச்சு ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஒயர்களை வச்சும் ரொம்ப அழகாக பூக்கள் எப்படி செய்யறதுன்னு நம்மளோட சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். வாலில் இப்போ கடைசி நாட்டு வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு நாட்டில் மட்டும்தான் நம்ம சொருகி விட்டுருப்போம். சொருகி முடிச்சுட்டு அந்த ஒயரை உடம்புக்குள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க. அந்த கடைசி நாட்டில் இருக்கிற 2 ஒயரை உடம்புக்குள்ளே சொருகி விட்டுட்டு வாலில் இருக்கிற ஒயரை 2 நாட்டில் நீங்கள் சொருகி விட்டுருப்பீங்க. சொருகி முடிச்சதுக்கப்புறம் எல்லா ஒயர்ஸையும் கட் பண்ணிடுங்க. இப்போ இது நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதுக்கு வந்துட்டு கீ செயின் செட் பண்ணணும். இப்போ இதுக்கு கண்ணு வச்சா தான் இதை பார்க்குறதுக்கு ஒரு மீன் மாதிரியே இருக்கும். க்ளூ கன் வச்சு இதுக்கு நான் கண்ணு ஓட்ட போகிறேன். எல்லோ கலர் ஃபிஷ்ஷுக்கு ரெட் கலரில் கண்ணு வைக்கிறேன். அப்போ தான் நல்லா ப்ரைட்டாக தெரியும் அப்படின்றதுனால. க்ளூ கன் வச்சு ஓட்டினீங்கன்னா உடனே காஞ்சிரும். இல்லை நீங்கள் ஃபெவிக்விக் அந்த மாதிரி வேறு மாதிரி க்ளூ வச்சு ஒட்டுறீங்க அப்படின்னாக்கா காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். B7000 க்ளூ வச்சும் இந்த கண்ணை நீங்கள் ஒட்டி விடலாம். ஒன்ஸ் ஒட்டிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே பிரிஞ்சு வராது. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இப்போது எல்லோ கலர் ஃபிஷ்ஷுக்கு ரெட் கலரில் கண்ணு ஒட்டியிருக்கேன். இது வந்துட்டு பர்பிள் கலர் ஃபிஷ் அப்படின்றதுனால ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் கண்ணு வந்துட்டு ஒட்டி விடுறேன். டார்க் கலராக நீங்கள் ஃபிஷ் பின்னுறீங்க அப்படின்னா லைட் கலரில் கண்ணு ஒட்டணும்.
லைட் கலரில் ஃபிஷ் பின்னுறீங்க அப்படின்னா டார்க் கலரில் கண்ணு வந்துட்டு ஒட்டி விடணும். என்ன கலராக இருந்தாலும் பரவாயில்ல. மணி தான் வந்துட்டு ஒட்டி விட்டுருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் மணி வந்துட்டு நியர்பை ஷாப்ஸில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கீ செயினாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இதில் கீ செயின் மாட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஃபிஷ்ஷு செஞ்சு வால் ஹேங்கிங்காகவும் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இது நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சின்ன சின்ன துண்டு ஒயர்களை வச்சு அழகான ஃபிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகள்லையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறையா இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.